என்னப்பா இன்னைக்கும் விடாம வினோத் பாரு இந்த ரெண்டு பேரையும் ரோஸ் பண்றாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தவரை நடந்து முடிஞ்ச நீதிமன்றம் டாஸ்க் பத்தி தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு. அப்படி என்ன கேட்கிறாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த நீதிமன்றம் டாஸ்க் பொறுத்தவரை பல இடங்கள்ல டெக்கோரம் மீறப்பட்டுச்சு, அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிற கேள்வியை விஜய் சேதுபதி இந்த இடத்துல கேட்கிறாரு. இதுல முதல்ல பேச வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கனிதான். கனியை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரு தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், எந்த வழக்கு நடந்தாலுமே பாரு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்றாங்க. அடுத்ததா வியானா பேசுறத காட்டுறாங்க. வியானாவை பொறுத்தவரை வினோத் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார், அவர் தான் கிடந்து கத்திக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்தை சொல்றாங்க. ஏமா வியானா நீ கானா வினோத்தை சொல்றியாமா, வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே எஃப்ஜே கூட சேர்ந்து ரொமான்ஸ் தானே பண்ணிக்கிட்டு இருந்த, ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் டெக்கோரத்துல வருமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டெக்கோரம் திவ்யா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் நீதிமன்றம் டாஸ்க்ல நான் நீதிபதியா உட்கார்ந்திருந்தேன், அதனால அமைதியா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பேசுறாங்க. ஏக்கா உங்களை பொறுத்தவரை நீதிபதியா ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா, வேற லெவல்ல இருந்துச்சு, நீங்க பேசுறீங்களா சூப்பர் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் போட்டியாளர்கள் நிறைய பேர் வந்து பாரு வினோத் இவங்க ரெண்டு பேரும் தான் கோர்ட் டாஸ்க்ல டெக்கோரம் இல்லாம நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் சொல்றாங்க. இதுக்கு பாரு வந்து விளக்கம் கொடுக்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் கோர்ட்ல நடந்த ஆர்குமெண்ட்டை பார்த்து நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாரு அதுக்கு கேவலமான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. உடனே விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்னமா நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும்போது நீங்க சொல்றீங்க, அதை நியாயம் வேற படுத்துறீங்க, அதே நேரத்தில் மத்தவங்க பண்ணா உங்களுக்கு கோவம் வருதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அதாவது எஃப்ஜே பாரு இந்த ரெண்டு பேருக்கு இடையில டெக்கோரத்தை வச்சு ஒரு பெரிய சண்டையே வந்திருக்கும். இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜே பண்ணது தப்புனா நீ பண்ணதும் தப்பு தானே பாரு அப்படிங்கிற மாதிரி பாருவை போட்டு ரோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாவமா வினோத் நின்னுட்டு இருக்காரு. கடைசியா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கொடுக்கப்படுற டாஸ்க சரியா பண்ணுனீங்க அப்படின்னா தான் பிக் பாஸ் மதிக்கிறீங்க, பிக் பாஸ் வீட்டை மதிக்கிறீங்க, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை மதிக்கிறீங்க, மக்களை மதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பாரு வினோத் இந்த ரெண்டு பேருமே போட்டு ரோஸ் பண்றாரு. இதுதாங்க இந்த ப்ரோமோ. அதாவது நீதிமன்றம் டாஸ்க்ல யாரெல்லாம் சலசலப்பை உண்டாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுதான் பாரு வினோத் இந்த ரெண்டு பேரையுமே ரோஸ் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் டெக்கோரத்தை ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேர் வந்து பல வழக்குகள்ல தேவையில்லாம வாண்டடா கத்தி பிரச்சனை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா சபரி எஃப்ஜே இந்த ரெண்டு பேருமே ஃபன்னா கொண்டு போகணும் அப்படிங்கிற பேர்ல பல இடங்கள்ல கூச்சல் குழப்பங்களை உண்டாக்குனாங்க. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே அன்பு கேங்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரையிலும் அன்பு கேங்க்கு சொம்பு தூக்கிட்டு அன்பு கேங்க்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தான் போட்டு ரோஸ்ட் பண்ண போறாரு. என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை நடந்து முடிஞ்ச நீதிமன்றம் டாஸ்க்ல டெக்கோரம் இல்லாம நடந்துகிட்டது பாரு வினோத் மட்டும் தானா, இல்லனா வேற யாரெல்லாம் அப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.